வணக்கம். இந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் ஒரு நெருக்கம் இருக்குது. கடவுள் சில நேரங்களில் சில சோதனைகள் கொடுப்பார். அப்போ நம்ம ஆட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்போம். அப்போ கடவுள் நினைப்பான், இவன் ஆட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானே, இவன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்யணுமே, பிரச்சனை செஞ்சால் நம்மளை நினைக்கிறானா நினைக்கலையான்னு சொல்லி ஒரு சோதிப்பார். அப்போ குடும்பத் தலைவர் அவர் ஆட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. டெய்லி கடவுளை வணங்குறாரு, செய்கிறாரு. யாருக்கு எந்த கெடுதல் பண்ணாமல் நல்லபடியாக அவர் தொழிலை பார்த்துட்டு அவர் குடும்பம்னு பார்த்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ கடவுள் நினைக்கிறார், இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கானே, இவன் வேலையை பார்க்குறான், டெய்லி நம்மளை நினைக்கிறான், நல்லா சாமி கும்பிட்றான் வைக்கிறான், இவனுக்கு நம்ம எப்படி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கையில் நம்மளை சார்ந்த உறவுக்காரவங்கள நினைக்கிறார் கடவுள். அப்போ உறவுக்காரவங்களா அவங்களும் கரெக்டாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, அவங்க மூலியமாக இவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாதுன்ற பார்க்குறாங்க. அடுத்து என்ன கட்ட, அவனோட பிள்ளைகள் மூலியமாக ஆஹா பிள்ளை இவன் சாமி கும்பிட மாட்டான், அவனு கும்பிட மாட்டான், ஊதாரித்தனமாக சுற்றுறான், இது பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கையில் அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரு, இவன் மூலியமாக அதாவது பிள்ளைகள் மூலியமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பான். எப்படி அவனை சேராத நண்பர்களுடன் சேர விட்டு பிரச்சனை உண்டு பண்ணி அந்த நபருக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும், அந்த மாதிரி. ஆனால் கடைசியில் கடவுள் தாங்க ஜெயிக்கிறான். ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடுறாங்க. வணக்கம்.